Hi friends, welcome to TNPC Max Saturday. Take some questions தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16p power 4 minus 1 இதன் காரணின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி எழுதலாம்னா 4p ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம். இதை வந்து நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது வந்து 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 4p ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம். இந்த 4p ஸ்கொயர் மைனஸ் ஒன்றை வந்து இதை வந்து 4pயை வந்து 2p த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ வந்து இதில் வந்து 2p ப்ளஸ் 1 2p மைனஸ் 1 இன்ட்டு 4p ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ இதோட ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அதாவது 2p ப்ளஸ் 1 அதுதான் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3x ப்ளஸ் 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 எக்ஸ் ஒரு இயல் எண் எனில் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இது இன்இக்வாலிட்டியில் இருக்கிறதுனால நம்ம இந்த எக்ஸை இது பண்ணுறதுக்கு இப்போ 3x ப்ளஸ் 9 மைனஸ் 9 போடணும். ஏன்னா இங்கே 9 இருக்கிறத 9 வந்து இது கேன்சல் பண்ணுறதுக்கு மைனஸ் 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 மைனஸ் 9. இப்போ 3x மைனஸ் 9 இது கேன்சல் ஆகிடும். இப்போ 3x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ 12 மைனஸ் 9 என்ன 3யா? அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சொல்லலாம் இதை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு லீப்போட இடத்தில் சுதந்திர தினத்திற்கு அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் கேட்டிருக்காங்க. லீப் வருஷம்னா அதாவது அந்த அதாவது பிப்ரவரி 29ன்னு வரும். பிப்ரவரி இதில் கொடுக்கல, ஆகஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் வந்து 31 நாள் வரும். இது வந்து 15ஆம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டால் 16 நாள் அதில் இருக்கும். அடுத்தது செப்டம்பர் வருமா, செப்டம்பரில் 30 நாள் இருக்கும். அடுத்தது அக்டோபரில் 24ன்னு கொடுத்துருக்காங்க. 24னால் அதையும் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். அப்போ 23ன்னு தான் நம்ம எடுத்துப்போம். 23ன்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமாக இதை கேல்குலேட் பண்ணால் 69ன்னு வருதா? அப்போ 69 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. 3/4 2/5 4/6 -2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா 3/4 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.75ன்னு கிடைக்கிது. அடுத்தது டிவைட் பண்ணும்போது 0.4ன்னு கிடைக்கிது. அடுத்தது பண்ணும்போது 0.667ன்னு வரும். அடுத்தது இதை பண்ணும்போது -0.4ன்னு வரும். இது மைனஸ்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். மைனஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணும்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகும்போது DBCA அதாவது ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.